சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகத்திலிருந்து செயல் புரிவதன் ரகசியம் என்ற தலைப்பில் பகுதி 4. நியாயம் நீதி என்றெல்லாம் அடிக்கடி பேசுகிறோம். ஆனால் உலகிலே நியாயம் நீதியெல்லாம் வெறும் சிறுபிள்ளை பேச்சாகவே உள்ளது. மனிதனின் நடத்தையை வழிநடத்துகின்ற 2 விஷயங்கள் உள்ளன. ஒன்று அதிகாரம், மற்றொன்று கருணை. அதிகாரம் செலுத்துவது என்பது உண்மையில் சுயநலத்தின் செயல்பாடுதான். உலகில் உள்ள ஆண் பெண் அனைவருமே தங்கள் அதிகாரத்தையும் சலுகையையும் பயன்படுத்தி முடிந்த அளவு லாபம் தேடவே முயல்கின்றனர். கருணை என்பதே சொர்க்கம்தான். நல்லவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நாம் கருணை நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். நீதியும் உரிமையும் கூட கருணையை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். நாம் செய்யும் செயல்களுக்கு பலனை எதிர்பார்ப்பது நமது ஆன்மீக முன்னேற்றத்தை தடுக்கிறது. அது மட்டுமல்ல, இறுதியில் அது துன்பத்தை கொண்டு வருகிறது. கருணை, சுயநலம் கலவாத தானம் போன்ற லட்சியங்களை வாழ்வில் செயல்முறைப்படுத்த மற்றொரு வழி உள்ளது. நாம் சகுன கடவுளை நம்புபவர்களாக இருந்தால் செயலை வழிபாடாக செய்வதே அந்த வழி. இங்கே நாம் செய்கின்ற செயல்களின் பலன் அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடுகிறோம். இதன் மூலம் நாம் அவரை வழிபடுகிறோம். எனவே நாம் செய்வதற்கு பிரதியாக மக்களிடமிருந்தோ உலகிடமிருந்தோ எதையும் எதிர்பார்க்க நமக்கு உரிமை இல்லாமல் போகிறது. இறைவன் இடையீடின்றி செயல்புரிந்தும் பற்று என்பது அவரிடம் ஒருபோதும் இல்லை. தாமரை இலையை தண்ணீர் நனைக்க முடியாது. அதுபோலவே சுயநலமற்றவனே அவனிடம் பலன்களின் நாட்டத்தை ஏற்படுத்தி அவனை பிணைக்க கர்மத்தால் முடியாது. சுயநலமும் பற்றும் இல்லாதவன் நெருக்கம் மிக்கதும் பாவமே உருவானதுமான ஒரு நகரத்தின் நடுவே வாழ்ந்தாலும் பாவம் அவனை நெருங்காது. முழுமையான தன்னல மறுப்பை கீழ்வரும் கதை விவரிக்கிறது. குருஷேத்திர போருக்கு பிறகு பாண்டவ சகோதரர்கள் 5 பெரிய யாகம் ஒன்றை நடத்தினார்கள். அதில் ஏழைகளுக்கு மிகுந்த அளவில் தானம் அளிக்கப்பட்டது. எல்லோரும் அந்த யாகத்தின் சிறப்பையும் பெருமையும் கண்டு வியந்து அத்தகைய ஒரு யாகத்தை இதுவரை உலகம் கண்டதில்லை என்று பாராட்டினர். யாகம் நிறைவுற்ற பின்னர் அங்கே ஒரு கீரிப்பிள்ளை வந்தது. அதன் உடம்பில் ஒரு பகுதி பொன்னாகவும் மற்ற பகுதி சாம்பல் நிறத்திலும் இருந்தது. உள்ளே நுழைந்த அது யாக மண்டபத்தில் விழுந்து புரண்டது. பின்னர் எல்லோரையும் பார்த்து, நீங்கள் எல்லோரும் பொய்யர்கள், இது யாகமே அல்ல என்று கூறியது. கேட்டவர்கள் திகைத்தார்கள். என்ன, இது யாகம் அல்ல என்றா சொல்கிறாய்? எவ்வளவு பொன்னும் பொருளும் ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கப்பட்டது என்பது உனக்கு தெரியுமா? எல்லோரும் செல்வந்தர்களாகி மகிழ்ச்சியில் திளைக்கின்றனரே, இதுவரை மனிதன் செய்தவற்றுள் மிக அற்புதமான யாகம் இது என்றனர். அதற்கு கீரிப்பிள்ளை கூறியது, முன்பொரு முறை சிறிய கிராமம் ஒன்றில் பிராமணர் ஒருவர் தன் மனைவி மற்றும் மகனோடு வாழ்ந்து வந்தார். அவர்கள் மிகவும் ஏழைகள். பிறருக்கு படிப்பும் சாஸ்திரமும் சொல்லி தந்து அதனால் கிடைக்கும் மிக குறைந்த பொருளை கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். ஒருமுறை அந்த நாட்டில் 3 வருடங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. முன்பு எப்போதையும் விட அந்த பிராமண குடும்பம் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகியது. பல நாட்கள் பட்டினியில் கழிந்தன. அதிர்ஷ்டவசமாக ஒரு நாள் காலையில் அந்த பிராமணருக்கு பார்லி மாவு கிடைத்தது. அதை பக்குவம் செய்து பங்கிட்டு 4 உண்ணத் தொடங்கினர். அந்த வேளையில் அவர்களின் வீட்டு கதவு தட்டப்பட்டது. பிராமணர் கதவை திறந்தார். எதிரே விருந்தினர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். இந்தியாவில் விருந்தினர் என்பவர் வழிபாட்டிற்கு உரியவர். அந்த வேளைக்கு அவர் தெய்வமே. அந்த நிலையில் அவர் போற்றப்பட வேண்டும். எனவே அந்த ஏழை பிராமணர் விருந்தாளியை அன்போடு வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். பின்னர் தன் பங்கு உணவை அந்த விருந்தாளிக்கு கொடுத்து சாப்பிடும்படி உபசரித்தார். வந்தவரோ கன நேரத்தில் முழு மாவையும் சாப்பிட்டு விட்டு, ஐயோ, நீங்கள் என்னை கொல்கிறீர்களே, 10 நாட்களாக நான் பட்டினி கிடக்கிறேன். இந்த சொற்ப உணவு என் பசியை தூண்டியல்லவா விட்டுவிட்டது என்று கதறினார். உடனே அந்த பிராமணரின் மனைவி கணவரிடம், என் பங்கை அவருக்கு கொடுங்கள் என்று கூறினாள். பிராமணரோ வேண்டாம் என்றார். அதற்கு அவள், வந்திருப்பவர் ஏழை. வீட்டிற்கு வந்த விருந்தினரின் பசியை போக்கி உபசரிப்பது இல்லறத்தார்களாகிய நமது கடமை. அவருக்கு தர உங்களிடம் ஒன்றும் இல்லாத போது என்னிடம் இருப்பதை கொடுக்க வேண்டியது மனைவியாகிய என் கடமை என்று கூறி தன் பங்கை அந்த விருந்தாளிக்கு கொடுத்தாள். அதை உண்ட பிறகு விருந்தாளியின் பசி தீரவில்லை. அவர் துடித்தார். இதை பார்த்த அந்த பிராமணனின் மகன், தந்தையின் பாரத்தை சுமப்பதில் உதவ வேண்டியது மகனின் கடமை, இதோ என் பங்கு உணவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தன் பங்கை அந்த விருந்தாளியிடம் கொடுத்தான். அப்படியும் விருந்தாளியின் பசி அடங்கவில்லை. அவர் மிகுந்த வேதனைப்பட்டார்.
இதை கண்ட அந்த மகனுடைய மனைவி தன் பங்கையும் கொடுத்தாள். அதை உண்டபின் அவரது பசி தீர்ந்தது. அவர்களை வாழ்த்தி விடை பெற்றார் அந்த விருந்தாளி. ஆனால் வீட்டில் உள்ள 4வரும் பசியின் கொடுமையால் அன்றிரவே இறந்து போனார்கள். அந்த மாவில் கொஞ்சம் அங்கே தரையில் சிந்தியிருந்தது. நான் அந்த மாவின் மீது புரண்டபோது என் பாதி உடம்பு பொன்னாகியது. அதை நீங்கள் இதோ பார்க்கிறீர்கள். அது போன்ற யாகம் எங்காவது நடைபெறுகிறதா என்று அன்றிலிருந்து நான் உலகம் முழுவதும் தேடுகிறேன். ஆனால் எங்கேயும் காண முடியவில்லை. என் மீதி உடல் பொன்னாகவும் இல்லை. அதனால்தான் இது யாகமே இல்லை என்கிறேன். தானம் பற்றி இந்த கருத்து இப்போது இந்தியாவிலிருந்து மறைந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் குறைந்து வருகிறார்கள். நான் முதலில் ஆங்கிலம் கற்றுக்கொண்ட போது கடமை உணர்வு கொண்ட ஒரு சிறுவனை பற்றிய ஆங்கில கதையொன்றை படித்தேன். தான் வேலை செய்து பெற்று வந்த கூலியில் சிறு தொகையை தன் தாக்கி கொடுத்தான் அவன். இதை புகழ்ந்து 4-5 பக்கங்கள் எழுதியிருந்தார்கள். அது என்ன பிரமாதமோ! இந்து சிறுவன் ஒருவனுக்கு இந்த கதையின் நீதி புரியவே புரியாது. தனக்காகவே ஒவ்வொருவனும் என்ற மேலை நாட்டு கருத்தை அறிந்த பின்னரே இப்போது அந்த கதை எனக்கு புரிகிறது. சிலரோ அனைத்தையும் தாங்களே எடுத்துக்கொண்டு தாய், தந்தை, மனைவி, மக்களை கூட தவிக்கும்படி விட்டுவிடுகிறார்கள். இல்லறத்தானின் லட்சியம் ஒருபோதும் ஓரிடத்திலும் இதுவாக இருக்கக்கூடாது. இப்போது கர்மயோகம் என்பது எது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். சாகின்ற நிலையிலும் கூட கேள்வி எதுவும் கேட்காமல் ஒருவருக்கு உதவி செய்வதுதான் கர்மயோகம். கோடி முறை நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும் அதை பற்றி எந்த கேள்வியும் கேட்காதீர்கள். நீங்கள் செய்வதை பற்றி பெரிதாகவும் நினைக்காதீர்கள். ஏழைகளுக்கு செய்யும் உதவி பற்றி பெருமை அடித்துக் கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்களிடம் நன்றி பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். மாறாக நீங்கள் உதவி செய்வதற்கான வாய்ப்பை தந்ததற்காக அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு லட்சிய இல்லறத்தானாக இருப்பது ஒரு லட்சிய துறவியாக இருப்பதை விட கடினம் என்பது இதிலிருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். உண்மையான கர்மயோகம் உண்மையான துறவு வாழ்வை விட கடினமானதில்லை என்றாலும் நிச்சயமாக துறவு வாழ்விற்கு ஈடான கடுமை நிறைந்ததே. இத்துடன் செயல்புரிவதன் ரகசியம் என்ற தலைப்பிலான பகுதி நிறைவடைகிறது. பற்றின்மையே பூரண தன்னல மறுப்பு என்ற தலைப்பில் சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களை அடுத்த பதிவில் கேட்கலாம்.